நித்திய ஆக்கினையும் நித்திய ஜீவனும். அந்தப்படி இவர்கள் நித்திய ஆக்கினையை அடையவும், நீதிமான்களோ நித்திய ஜீவனை அடையவும் போவார்கள். துன்மார்க்கர் நித்திய ஆக்கினையை அடையப் போவார்கள். இவர்கள் மீது நியாயத்தீர்ப்பு விரைவாக அறிவிக்கப்படுகிறது. தண்டனை வேகமாக நிறைவேற்றப்படுகிறது. தங்களுடைய சுபாவங்களை மாற்றிக்கொள்வதற்கு துன்மார்க்கருக்கு இனிமேல் வாய்ப்பே இல்லை. அவர்களை மாற்றுவதற்கு தேவனும் தமது கிருபையை இனிமேல் வெளிப்படுத்த மாட்டார். கிருபையின் காலம் முடிவடைந்து விட்டது. இவர்கள் கிருபையின் நாட்களை பயன்படுத்திக் கொள்ளாமல் அசட்டை பண்ணி விட்டார்கள். காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளவில்லை. நீதிமான்கள் நித்திய ஜீவனை அடையப் போவார்கள். இவர்கள் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்தரிப்பார்கள். பரலோகத்தில் எல்லாமே சந்தோஷமாக இருக்கும். எப்போதும் சந்தோஷமாக இருக்கும். பரலோக சந்தோஷம் நித்திய சந்தோஷம். பரலோகத்தில் முதுமை, வியாதி, மரணம், துக்கம், வருத்தம், கண்ணீர் ஆகிய எதுவுமே இராது. இந்த பூமியில்தான் ஜீவனும் மரணமும், நன்மையும் தீமையும், ஆசீர்வாதமும் சாபமும் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிறது. இவற்றில் எதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று நாம் தான் முடிவு பண்ண வேண்டும். நாம் எதை தேர்ந்தெடுக்கிறோம் என்பதை வைத்துத்தான் நமது நித்திய முடிவு அமையும். ஆகையினால் இந்த பூமியில் நாம் ஜீவிக்கும் போது மிகுந்த எச்சரிப்போடும் கவனத்தோடும் ஜீவிக்க வேண்டும்.